ஆர்ச் மாதிரி இந்த ஒரு பூ அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்துட்டேன். இதை வச்சு பூஜையும் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் பின்னாடி வந்து ஒரு ஹோல் இருந்தது. அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கலை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லார் மனசுலையும் வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கலோ பொங்கல்னு பொங்கணும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளே எப்படி வீட்டில் சிம்பிளாக ஒரு மாலையை டக்குன்னு ரெடி பண்ணி சுவாமிக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி பூஜா ரூம் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SG அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் நம்மளோட லைஃப் அப்டேட்ஸும் போஸ்ட் பண்ணுவேன். பொங்கலுக்கு முன்னாடி சண்டே நாங்கள் லிட்டில் இண்டியா போயிருந்தோம் பொங்கல் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. காலையிலேயே நேரமாக கிளம்பி போயிட்டோம். பொங்கலுக்கு லிட்டில் இண்டியாவே களை கட்டி இருந்தது. ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. மாடு கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்மளால் மாடு பார்க்க முடியும். எல்லா கடையிலையும் பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து அப்படின்னு ஒரே கலகலப்பாக இருந்தது. சிங்கப்பூரில் மாடு பார்க்கணுன்னா இது மாதிரி எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி ஸ்பெஷலாக இந்த ஒரு நாள் தான் கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் வந்து மாடு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சிங்கப்பூரில் ஒரு வாரமாக தொடர்ந்து நல்ல மழை, நிற்காம மழை பெஞ்சி கிளைமேட்டே ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. எல்லாரும் ஸ்வெட்டரும் வீட்டில் செருப்பு சாக்ஸ் போட்டுக்கிற அளவுக்கு அவ்வளோ கோல்டாக ஆயிடுச்சு. அன்றைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிக்கிட்டு மோடமாக இருந்தது. மழை எனி டைம் பெய்யும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கி லஞ்ச் வந்து நாங்கள் ரகுநாத்தில் சாப்பிட்லாம், வெஜிடேரியன் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே வந்திருந்தோம். நான் பார்த்திங்கன்னா ரகுநாத்துக்கு போனேன்னா மீல்ஸ் தான் வாங்குவேன். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வெஜ் பிரியாணி அது மாதிரி ஆர்டர் பண்ணோன்னா ஒரே ஒரு ஐட்டம் தான் கிடைக்கும். இது மாதிரி மீல்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா தான் கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், தயிர் அப்படின்ட்டு பல வெரைட்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டும் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும், நிறைய கொடுப்பாங்க. அது மாதிரி குவாலிட்டி டேஸ்ட் ஆஃப் த ஃபுட்டுமே வெரைட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ரைஸுமே கம்பேரிட்டிவ்லி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிட்டு மிஷ்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா குவான்டிட்டி நிறைய இருக்கும். அதனால் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. லஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சதுமே நாங்கள் காய்கறி, மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு போயிட்டோம். பொங்கல் அன்னைக்கு பலக்காய் குழம்பு வைப்போம். அது வந்து நாட்டு காய்கறி எல்லாமே கலந்து ஒரு குழம்பாக வைப்போம். பரங்கிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டைக்காய் இது மாதிரி நிறைய காய் போட்டு பலக்காய் குழம்புன்னு வைப்போம். அதுக்காக நான் காய் வாங்கிட்டு இருந்தேன். பொங்கல் பண்டிகைக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரியே எல்லா காய்கறி எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க. பச்சரிசி, வெல்லம், காய்கறி, இஞ்சி கொத்து எல்லாமே வாங்கிட்டு போய் நாங்கள் காரில் வச்சிட்டோம். அது வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்தது. சண்டே அன்றைக்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறதுக்குள்ளே மழை பிடிச்சிடும் அப்படின்றதுனால தான் நாங்கள் ஏர்லியாகவே கிளம்பி போயிட்டோம். போன மாதிரியே நாங்கள் சாப்பிட்டோம். காய்கறி எல்லாம் வாங்கி காரில் வச்சுட்டு இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டருக்குள்ளே போனோம். அது வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்தது. ஆனால் ரிட்டன் வரும்போது சரியான மழை. அந்த வெதர்லேயும் மழையிலையும் கூட மக்கள் நிறைய பேர் வந்து ஆர்வமாக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. தேக்கா ஃபுல்லாகவுமே நல்ல க்ரௌடடாக இருந்தது. இதுதான் இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர். இதை 2015 இனாகுரேட் பண்ணாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் நாங்கள் இது உள்ளே போகவே இல்லை. இது காலையில் 10 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். PR அண்ட் சிட்டிசன்ஸ்க்கு என்ட்ரி ஃப்ரீ. எவ்ரி இயர் தீபாவளி, பொங்கல்னால் நம்ம வீட்டில் வேலை எல்லாம் முடிச்சுட்டு இங்கே போகும்போது சாயந்தரம் ஆகிடும். இது 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். இதனாலேயே எங்களால் எவ்ரி டைம் உள்ளே போய் பார்க்க முடியாது, க்ளோஸ் ஆகிடும். இந்த வாட்டி தான் நாங்கள் பகல்லையே போனதுனால உள்ளே போய் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பூத் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ஊரை விட்டு வெளிநாட்டில் இருக்கும்போது இது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு.
நம்ம இந்தியன்ஸோட ஒரிஜின் அண்ட் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக நிறைய அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங் தீம் மாதிரியோட வச்சுருந்தாங்க. எப்படி வந்து விவசாயம் பண்ணுறாங்க, நெல் எப்போ விதைக்கிறாங்க, எப்போ அறுவடை பண்ணுறாங்க, எதுக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஈச் ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த நெல் கதிர் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இந்தியாவில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு இதெல்லாம் ஸ்கூலில் ஆல்ரெடி கூட்டிகிட்டு போய் காட்டிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்லேயே இருக்கோம், மழை பெய்யுது, என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, வெளியே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற நேரத்துக்கு இது உள்ளே போனது ஒரு 2 hours நல்ல யூஸ்ஃபுல்லாக நல்ல என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பசங்க குழந்தைங்களாக இருக்கும்போது இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம கூட நல்லா இன்வால்வ் ஆகி ஒரு பாண்டிங் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலையோ இல்லை எதை பார்த்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரமாட்டேங்குது. எனக்கு தான் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் என்ன தவிர ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பெருசாக யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கூட வந்து கம்பெனி கொடுக்குறாங்களே அதுவே பெரிய விஷயம்னு நினச்சிக்க வேண்டியது தான். இந்த இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டரில் 4 மாடி இருக்குது. 4 மாடிலையுமே ஒரு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சேல் எல்லாம் போட்டிருந்தாங்க. குர்த்திஸ், அப்புறம் இந்த ஜுவல்லரிஸு, ஆக்சசரிஸ், நம்ம பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. நேரில் வந்து ஷாப்பிங் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் FB எல்லாம் ஓப்பன் பண்ணி, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டால் ஓனர்ஸ் எல்லாம் லைவ் போய் அப்படியே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க லைவில். இந்த இடத்துல கூட 2 ஏஜ் குரூப்பு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்க்க முடிஞ்சது. ஒன்று வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க, இன்னொன்று வந்து அவங்களோட பேரண்ட்ஸு. நிஜமாகவுமே குழந்தைங்க சின்ன வயசில் அவங்கவுங்க கூட இருக்கிற அந்த ஒரு டைம் பீரியட் வந்து கோல்டன் பீரியட். அந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பசங்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் கடகடன்னு வளர்ந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க டீனேஜ் ஆன உடனே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துடுது. அதனால் அந்த ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது உங்களை சுற்றியே வரும்போது அந்த பீரியட் கோல்டன் பீரியட், அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுலேயும் என்னோட கேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு 2 பேருமே ட்வின்ஸு. அதனால் ஒரே டைமில் வளர்ந்துட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னால் அதை ஏன்னா நானுமே பேரண்டிங் எனக்குமே புதுசு. இப்போது 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மூத்த பிள்ளை 2வது பிள்ளை அப்படின்ற கேப் இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த செட்டில் ஆகிற டைமு, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓகே டீனேஜ் வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு பிள்ளைக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு செகண்ட் பிள்ளைய வளர்ப்பாங்க. செகண்ட் பிள்ளை வந்து சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க இன்னும் சின்ன குழந்தையாவே. ஆனால் என்னோட விஷயத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருமே குழந்தையா இருந்தாங்க. அப்போ வளர்க்கும் போதும் எனக்கு ஸ்ட்ரகிளாக இருந்தது சின்ன வயசில். இப்போ வந்து 2 பேருமே ஒன்றாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ எனக்குமே அந்த ஒரு கேப் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு குழந்தையிலேயே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், செகண்ட் குழந்தை இருந்தது. அதுதான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்ருப்பேன். இப்போ ஒரு பிள்ளை வளர்ந்துட்டு நமக்கு 2வது சின்ன குழந்தை இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ், அந்த கேப்பு, அந்த லோன்லினஸ் ஃபீல் ஆகாதுங்க. ஒரு குழந்தைக்கிட்ட நம்ம ஆக்கியபைடாக இருந்திருப்போம். இவங்க 2 பேரும் ஒரே டைமில் வளர்ந்ததுனால தான் நமக்குமே அந்த பேரண்டிங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ரியாலிட்டியெல்லாம் ரியலைஸ் பண்ணி நான் என்னை வந்து கொஞ்சம் இருக்கிற ரியாலிட்டிக்கு அடாப்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹெரிட்டேஜ் சென்டரில் 4 ஃப்ளோர் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் ஒரு மாதிரி டிஸ்பிளே எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் மகாத்மா காந்தி, அது மாதிரி நிறைய பேரை வந்து சிலையாக வச்சுருந்தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி, வரலாறு கூட அங்கே எழுதியிருந்தாங்க. அங்கங்கே ஸ்க்ரீன்லேயுமே வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊர்லேயும் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க.
அந்த செட்டிநாடு வீட்டில் இருக்கிற தூணுங்க, செட்டிநாடு வீட்டில் இருக்கிற அந்த கார்விங்ஸு எவ்வளோ பிரம்மாண்டமாக கதவுகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. சிங்கப்பூரோட க்ரோத்துக்கு எப்படி இந்தியன்ஸோட பங்களிப்பு இருந்தது அப்படின்றதையும் ஸ்க்ரீனில் வந்து விஷுவலாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஹெரிட்டேஜ் சென்டர் ஓப்பன் பண்ணி 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நானே இங்கே போயிருக்கேன். என்ன மாதிரி யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். 10 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் என்ட்ரி ஃப்ரீ தான், ஓப்பனாக இருக்கும். ஆனால் 6 o'clock ஈவினிங் இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ போகிறதா இருந்தால் அந்த டே டைம்குள்ளே போயிட்டு வாங்க. டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா கூட இந்த இடம் பார்க்க வேண்டிய இடம். ஒரு வெளிநாட்டில் வந்து நம்ம இந்தியன்ஸு நம்மளோட இந்தியாவோட வரலாறு பற்றி எவ்வளோ அழகாக டிஸ்ப்ளே பண்ணி பர்மனெண்ட்டாக ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். செட்டிநாடு வீடுகள், செட்டிநாடு அரண்மனைகளில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கதவுகள் இருந்தது அப்படின்றத காட்டும் விதமாக இந்த கதவு வச்சுருந்தாங்க. இதில் எவ்வளோ டீட்டெயில்டாக எவ்வளோ நுணுக்கமாக வேலைப்பாடுகள் இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து சைனீஸ்க்கு இதெல்லாம் காட்டி நம்ம இந்தியன் கல்ச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அது எவ்வளோ பெருமையான விஷயம். நம்ம சவுத் இண்டியன்ஸ் கிட்ட எவ்வளோ விதமான தாலி வகைகள் இருந்தது, அந்த பழைய காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய தாலியெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்றது கூட டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரோட டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் அதோட பெருமையை காட்டுற விதத்தில் டாஞ்சூர் பெயிண்டிங்ஸை ரொம்ப அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் உள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வெளியே பார்த்திங்கன்னா சரியான மழை போல் இருக்குது. எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணுற டைமே வந்துடுச்சு. 6 மணிக்கு வெளியே இறங்கி போய் பார்த்தா சரியான மழை, நல்லா மழையில் மாட்டிக்கிட்டோம். இந்த வருஷம் பொங்கலுக்கு மக்கள் எல்லாமே மழையில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை இது மாதிரி தொடர்ந்து பெய்யாமல் இருந்திருந்ததுன்னா இன்னுமே நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க, ஷாப்பிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து டெய்லி மழை பெய்யுது அப்படின்றது தெரிஞ்சும் கூட கார்லேயே நாங்கள் கொடையை வச்சுட்டு இறங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இறங்கும்போது மழையே இல்லை, அதனால் கார்லேயே கொடையை விட்டுட்டு இறங்கிட்டோம். அதனால் வந்து மழையில் நல்லா நனைஞ்சிட்டேன் நான். உள்ளேயும் வந்து 2 hours ஏர்கானில் இருந்தது. ஒரு வாரம் கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளைமேட் வெதர் சேஞ்ச் ஆகி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நல்லா ஃபீவர் வந்துடுச்சு. தீபாவளிக்கு லைட்ஸ் போடுற மாதிரி பொங்கலுக்குமே லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கடைகளையும் நிறைய திங்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் மழையோட பார்க்காம வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் மழை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கி காரில் வச்சிட்டதுனால இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர்லேருந்து வெளியே வந்தோடனே அப்படியே ஷெல்டர் பார்த்து மெதுவாக அப்படி இருந்துமே நனைஞ்சி வீடு போய் சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு போனதும் சளிக்கு ஒரு மாத்திரையும் டோலாவும் ஒன்று போட்டுட்டு படுத்தது தான். அந்த அளவுக்கு வந்து நல்லா கோல்டும் ஃபீவரும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டேலேருந்து திரும்ப பொங்கலுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். பொங்கலுக்கும் லிட்டில் இண்டியாவில் லைட்ஸ் போட்டிருந்தாங்க பாருங்கள். அடுத்து பொங்கல் நாளுமே ஒரு பொங்க பானையை வரைஞ்சி பக்கத்தில் கரும்பு, மஞ்சள் கொத்து, ஒரு மாடு, இது எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சோன்னா தான் அந்த ஃபுல் பொங்கல் வைப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இது நான் புள்ளி வச்சு கோலம் போடல, ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். ஃபஸ்ட்டு சாக் பீஸில் வந்து ஒரு ரஃப்பான ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் கலரிங் ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியாக தான் அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். என்னோட கடந்த சில வருஷத்தோட பொங்கல் கோலங்கள் அதெல்லாவோட கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு பண்டிகைக்கும் முன்னாடியும் இந்த கூகுள் ஃபோட்டோஸில் போயிட்டு அதுவே காட்டும். அது இருந்தாலும் நானும் போயிட்டு போன வருஷம் எல்லாம் நம்ம எப்படி செஞ்சுருந்தோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துப்பேன். அது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதனாலேயே வந்து வருஷம் தீபாவளி, பொங்கல் அந்தந்த பண்டிகைன்னா அது கரெக்டாக செஞ்சிடுவேன்.
வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க. வீட்டை க்ளீன் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, கோலம் பண்ணுறது, கோலம் போடுறது, அப்புறம் பூஜை ரூமில் பூஜை வேலைகள், அது மாதிரி எல்லாருக்கும் நல்லா சமைச்சு வைக்கிறது, இதெல்லாம் நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலைகள். இதெல்லாம் நம்ம செய்யும் போதே வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். பொங்கல், தீபாவளி இந்த பண்டிகை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கோலத்துக்கு போடுற கலர் பவுடர் எல்லாம் நான் இந்தியாவிலேருந்து வரும்போது இப்போல்லாம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல பிரைட் கலர்ஸாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ நம்ம ஊருக்கு போய் இருந்தப்போ கார்த்திகை தீபம் சீசன் நான் ஃபஸ்ட்டு ஃபியூ வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இந்த மார்கழி மாதம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டில் வந்து கலர் பொடி எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்தே நான் கொஞ்சம் நல்ல பிரைட் கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். வைப்ரண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கோலம் போடும்போது வந்து இந்த ப்ளூ கலர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்காம ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டேன். அப்புறம் பத்தவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் ஒரு ப்ளூ கலரையும் ஆட் பண்ணி அது ஒரு மாதிரியான ஒரு டிசைன் மாதிரி வந்து கடைசியில் அதை பார்க்குறதுக்கு வந்து பூமி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, இந்த தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம குளோப் பார்த்தோன்னா அந்த பூமி எப்படி இருக்கும் அது மாதிரி இது ஒரு பூமி, அதில் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு நானே ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி மனசை சமாதானம் படுத்திட்டேன். இந்த கோலம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு கோலம் பிடிச்சிருந்தது. ஆனால் மாடுக்கிட்ட நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றதும் தெரியல. இந்த பொங்கல் பானை பொங்குது, இந்த மாடு ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகிடுச்சு. அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தால் மாதிரி இருந்தது. பட் ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், கோலம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வேலை பூஜை சாமான்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இந்த வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இது வாங்கும்போது எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நான் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு பூஜையும் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன், பின்னாடி வந்து ஒரு ஹோல் இருந்தது. அது என் மனசுக்கு நெருடலாகவே இருந்தது. இந்த ஹோல் வந்து தெரியாமல் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமோ, டேமேஜாக வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நான் வெள்ளி பாத்திர கடைக்கு போயிருந்தப்ப இந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணேன். அவங்கக்கிட்ட நிறைய விளக்கை எடுத்து காட்ட சொன்னேன். கேட்டேன் நான், இது மாதிரி ஏன் எனக்கு ஹோல் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லை, இது வந்து 2 ஷீட்டு வெள்ளி வந்து 2 ஷீட்டை நாங்கள் வந்து ஒட்டுறதுனால எங்களுக்கு வந்து அந்த பபுள் அப்படின்றது உள்ள ஏர் லாக் ஆகும் அப்படின்றதுனால கம்பல்சரி எல்லா விளக்குலையுமே ஹோல் போடுவோம், ஹோல் இருக்கும். நீங்கள் எங்கள் கடையில் இல்லை, எந்த கடையில் வாங்கினாலுமே இது இருக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் என் மனசு சமாதானம் ஆச்சு. ஸோ உங்கள் யாருக்காவது இந்த டவுட் இருந்ததுன்னா இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம முன்னாடி மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி பின்னாடியும் அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். எங்கள் வீடு பூஜா ரூம் மேக் ஓவர் வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வைக்கிறேன் இல்லையா ஸ்டெப்பு, அது மாதிரி நான் 2 ஸ்டெப்பு வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்டெப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நடு வீடு இது மாதிரி நாமம் போடுவோம். இதுக்கு வந்து மஞ்சள் தடவி அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இது மாதிரி டைல்ஸில் நான் நடுவீடை எழுதி இது மாதிரி வச்சுருக்கேன். நமக்கு ஒரு பூஜைக்கும் ஒரு ஸ்டெப் வைக்கணுமா இல்லை 2 ஸ்டெப்பு வைக்கணுமா, தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி மூவபிளாக செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கே தெரியும், நான் பூஜை ரூமில் அரிசி மாக்கோலம் தான் போடுவேன். ஆனால் இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது ஆல்ரெடி. சரி இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கங்கே சின்னதாக கோலம் போட்டிருந்தேன். எந்த பண்டிகையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு நம்ம நடத்துகிற பண்டிகை வந்து நல்லபடியாக நடக்கணும். வருஷம் தொடர்ந்து நம்ம எல்லா பண்டிகையும் நல்லபடியாக செய்யணும், எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்றத வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்னென்ன வெள்ளி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்தியா போயிட்டு வரும்போது அப்படின்றதும் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ இந்த புது கலசம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா குட்டியாக, அது வைக்கிறதுக்காக கீழே கோலம் போட்டு ஒரு வெள்ளித்தட்டில் பச்சரிசியை போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு $1 காயின் வச்சுட்டு $1 காயின் வச்சுட்டு அதில் வந்து இந்த கலச சொம்பு வச்சுருக்கேன். இதில் வந்து
தண்ணியும் பன்னீரும் சேர்த்துருக்கேன். வீட்டில் கங்காஜல் இருந்தது. பொங்கல் அன்னைக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா, அதனால கங்காஜல் ஓப்பன் பண்ணி கலசத்தில் அதையும் கங்காஜல்லையும் சேர்த்துருந்தேன். கூடவே வாசனைக்காக பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து மேலே ஒரு பூ வச்சுருந்தேன். இது மாதிரி நம்ம வாசனையான பூக்கள், ஊதுவத்தி, வாசனையான பொருட்கள் வந்து பூஜை ரூமில் யூஸ் பண்ணும்போது பூஜை ரூம் கிட்ட போய் நம்ம நிற்கும் போதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டெப்பு வச்சுருந்தேன் இல்லையா, அங்கே பாருங்கள் விநாயகர், லக்ஷ்மி, பகவதி அம்மன், பாபா, அப்புறம் இந்த பக்கம் வந்து முருகரோட வேலு, கோமாதா, கிருஷ்ணர் சிலை, அப்புறம் சாலிகிராம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது மேலே ஒரு மனை வச்சு நம்மளோட சிவகுடும்பமாக அது மேலே வச்சுருந்தேன். சிவகுடும்பம் முன்னாடி ஒரு கோலம் போடுறதுக்கு இப்போ இன்னொரு ஸ்டென்சில் வச்சு இன்னொரு டிசைனில் முன்னாடி வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன். இது மாதிரி ஸ்டென்சிலில் கோலம் போட்டாலும் டிசைன் அழகாக வந்துச்சு. பார்க்குறதுக்கு இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வேலையெல்லாம் முன்னாலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் நான் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி காலையில் தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். அதனால் என்னால் காலங்காத்தால் சூரிய பொங்கல் வைக்க முடியாது அப்படின்றதுனால இன்னொன்று வந்து பலக்கா குழம்பு செஞ்சு நம்ம வந்து சாப்பாடு, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, அப்பளம் எல்லாமே செய்யணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து மத்தியானம் தான் இலை போட்டு சாமி கும்பிட்டோம். இது வந்து கிச்சனையும் கையோட க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. முன்னாள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. காலையில் ஒரு வாட்டி கேஸ் ஸ்டவ்வை தொடச்சிட்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வேண்டிட்டு கேஸ் அடுப்புக்கும் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட இருக்கிற ஸ்டீல் பானையில் தான் பொங்கல் வைப்பேன். ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த மண்பானைலாம் நிறைய வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க லிட்டில் இண்டியாவில். அதை பார்த்த உடனே எனக்கு மண்பானையில் இந்த வருஷம் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதனால் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வெளியே மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து தண்ணியும் பாலும் சேர்த்து சக்கரை பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லாயிருக்கும் பொங்கல் அப்படின்னு. மண்பானையில் சக்கரை பொங்கலுக்கு வச்சுருந்தேன். இன்னொரு பானையில் வெண்பொங்கலுக்கு வச்சுருந்தேன். அப்புறம் இன்னொரு பானையில் ஒயிட் ரைஸ்க்கு தண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பால் சூப்பராக பொங்கிடுச்சு. இதே மாதிரி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கணும், நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதையும் வேண்டிக்கிட்டேன். பொங்கல் பொங்கலோ பொங்கல். இந்த பக்கம் பலக்கா குழம்பு செய்யறதுக்கு நம்மளோட நாட்டு காய்கறிகள் அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், மாங்காய், இது மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் பலக்கா குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. சுண்டல் வச்சுருக்கேன் குக்கரில். ஒவ்வொரு வருஷமும் இந்த இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்தெல்லாம் பானையை சுற்றி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் பானை அடுப்பில் வைப்பேன். ஆனால் நம்ம பொங்கல் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே அதெல்லாம் தீயில கருகி எரிஞ்சு ரொம்ப பாழாயிடும். அதனால இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுதான் மஞ்சள் தடவிடுறோம் இல்லையா, பாத்திரம் சுற்றி மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சிடுறோம். இந்த வாட்டி பொங்கல் எல்லாம் செஞ்சு இறக்குனதுக்கப்புறம் நம்ம சாமி ரூமுக்கு கொண்டு போய் வைப்போம் இல்லையா, அப்போ வச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக அந்த இலையெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த மஞ்சள் குத்தெல்லாம் கட்டிட்டோன்னா சம்டைம்ஸ் அது பாதி குக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மஞ்சள் கொத்தெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா கழுண்டு வந்துடும், திரும்ப கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இது கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதனால் இது மாதிரி செஞ்சேன். காலையில் ஹஸ்பண்டும் பசங்களும் ஆஃபீஸ் ஸ்கூல்னு கிளம்பிடுவாங்க. நான் பொங்கல் செஞ்சாலும் தனியாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் சமையல் முடிக்கிற நேரத்துக்கு ஹஸ்பண்டுமே லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. கணேசாய நமஹ, சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சாந்தி சாந்தி சாந்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி தேஹி ஆயுர்தேஹி
समस्त महिलां காலையில் இப்படி தான் நல்லபடியாக பூஜை பண்ணி முடித்தோம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம என்ன தான் வந்து நேரத்தோடு எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும், பிளான் பண்ணி பண்ணாலும் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எப்போவுமே ரஷ்ஷிங்காக தான் ஆகிடுது. ஏன்னா எல்லா வேலையும் நம்ம ஒரு ஆளாக பார்க்குறது தான் இதுக்கு ரீசனாக இருக்கும். சாமிக்கு மாலை கட்டி போடணும், நானே மாலை செஞ்சு சாத்தணும் அப்படின்றதுனால நான் கட்டின பூ வாங்காமல் உதிரி பூ நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை என்னால் டைமுக்கு காலை நேரத்தில் பண்ண முடியாததுனால அதுக்கப்புறமா தான் திரும்ப இதை வந்து நான் இந்த மாலை எல்லாம் கோத்து போட்டிருந்தேன். இது பாருங்கள், சிம்பிளாக ஈஸியாக ஒரு மெத்தடில் வந்து நான் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டைம் ஆகாது, குயிக்காகவும் செஞ்சிடலாம். சம்பங்கி பூ, ரோஸ் இந்த 2 பூ வச்சு, ஏன்னா கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் நல்லா பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும், வாசனையாக இருக்கும் சம்பங்கி பூ. அதனால் இந்த 2 பூ வச்சு குயிக்காக எப்படி ஒரு மாலையை ரெடி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். சம்பங்கி பூவை கொஞ்சம் லெங்க்த்து கட் பண்ணிக்கிட்டோன்னா தான் ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று கோக்கும்போது நெருக்கமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் எல்லா சம்பங்கி பூவையும் கொஞ்சம் லெங்க்த்து வந்து காம்பை கட் பண்ணி இது மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன். எடுத்து வச்சுருந்த ரோஸுக்கும் எல்லா ரோஸுக்கும் காம்பு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாலையை கோக்க தான் போகிறோம். 5 நிமிஷத்தில் குயிக்காக இந்த மாலையை கோத்துடலாம். 2 சம்பங்கி பூ, அடுத்து ஒரு ரோஸு கோத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் நூல் வச்சுருப்பேன் நான் பூஜை அறையில். அந்த நூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸு, அதுக்கப்புறம் 2 சம்பங்கி பூ, அடுத்து ஒரு ரோஸ், இது மாதிரி வந்து லைனாக கோத்துக்கிறேன். கோத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். கடையில் விற்கிற மாலையை ரெடிமேடாக நம்ம வாங்கி நம்ம ஃபோட்டோக்கோ சாமிக்கோ சாத்துறதை விட இது மாதிரி நம்ம ஒரு மாலை கட்டியோ இல்லை மாலை நம்ம கோத்தோ சாமிக்கு போடும்போது அது இன்னுமே நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 சம்பங்கி பூ, ஒரு ரோஸ் அப்படின்னு வச்சு ஃபுல் மாலையுமே கோத்துட்டேன். இது வந்து 2 பக்கமும் ஃபோட்டோவில் வச்சு கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நூல் 2 சைடும் விட்டுட்டேன். இப்போ இப்படியேவும் நம்ம ஃபோட்டோக்கு மாலையை போடலாம், இல்லைன்னா கீழே குஞ்சலம் ரெடி பண்ணிவிட்டு அதுவுமே ரொம்ப ஈஸி. 3 நூல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 சம்பங்கி இல்லை 3 சம்பங்கி ஒரு ரோஸு, அது மாதிரி 3 இது குஞ்சலம் பண்ணுறதுக்கு 3 ஸ்ட்ரிங் ரெடி பண்ணிவிட்டு அது 3த்தையும் ஒன்றா கட்டிட்டு அதை கொண்டு போய் இந்த மெயின் மாலையோட சென்டரில் வந்து நம்ம கட்டிடலாம். அதை காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கட்டிட்டா அழகாக கடையில் விற்கிற மாலை மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. $1க்கு சம்பங்கி பூ, $1க்கு ரோஸ் வாங்கினா கூட நம்ம ஒரு மாலையை கோத்துடலாம். இல்லைன்னா உதிரி பூ வாங்கும்போதே கொஞ்சம் சம்பங்கி பூ கொஞ்சம் ரோஸை எடுத்து வச்சா கூட இது மாதிரி மாலையை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாலையை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாலை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருக்கா அப்படின்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாலையை நம்ம பெருமாள் தாயார் ஃபோட்டோக்கு போட்டதும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி சிவ குடும்பம் இல்லை நம்ம வச்சுருக்கிற வெள்ளி விக்கிரகத்துக்கு சுற்றி ஆர்ச் மாதிரி இந்த ஒரு பூ அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் ஒரு கம்பி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை நடந்ததுன்னா ஒரு கம்பி ஒயர் ஏதாவது கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு காப்பர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டீல் இரும்பில் எல்லாம் எடுத்தோன்னா அது துரு பிடிச்சிடும் டக்குன்னு. அந்த ஈரம் பட்டுதுன்னா பூவில் இருக்கிற தண்ணி பட்டுதுன்னா உடனே துரு பிடிச்சிடும். அதனால் இது மாதிரி காப்பர் ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு லைஃப் வரும், சேஃபாக இருக்கும். அதில் இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சம்பங்கி பூவை கோத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மாதிரி கலர்ஃபுல்லான பிங்க் கலரில் இருக்கிற அரளிப்பூ, சாமந்தி பூ இல்லை ரோஸ், இது மாதிரி எந்த ஃப்ளவர்ஸ் வேணாலும் நம்ம இது மாதிரி கோத்துட்டு அப்படியே கொண்டு போய் வச்சுட்டா அது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இதை நான் சம்பங்கி பூலையும் செஞ்சு காட்டியிருக்கேன், அப்புறம் அரளிப்பூலையும் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நான் அப்படியே தான் வச்சேன், எதுவுமே சப்போர்ட்டுக்கு வைக்கல. ஆனால் அதுவே வந்து தானாக நின்றுடுச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் அப்படி உங்களுக்கு நிற்கலை சாயுது அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வந்து ஒரு கிண்ணத்தில் அரிசியை கொட்டிட்டு அதில் நடுவில் நீங்கள் வந்து என்ன விக்கிரகம் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு அந்த அரிசி ரெண்டுத்துலேயும் நீங்கள் இதை குத்தியோட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜில் என்னோட லைஃப் அப்டேட்ஸ் அப்புறம் மற்ற பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமும் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன். நீங்கள் சுபா விலாக்ஸ் _ SG அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.